friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்ச்னு பாத்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல், டொமேட்டோ பப்பு அண்ட் ஒயிட் ரைஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ வந்து கடகடன்னு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேலை நம்ம சட்டுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது சமைக்கிறது ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த பாத்திரம் மட்டும் வஞ்சகமே இல்லாமல் சேருதுங்க. ஸோ டக்குன்னு இதை தேய்ச்சி முடிச்சிடலாம். பாத்திரம் தேய்ச்சா பாதி வேலை முடிஞ்சிடும் எனக்கு. ஸோ தேய்ச்சி முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிடலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பைகள் இருக்குங்க. நிறைய காய்கறி வாங்குகிற பைகள், நிறைய அரிசி வாங்குறப்ப கொடுக்குற பையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தூக்கி போட வேண்டாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எந்த பொருளுமே அந்த ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதை நீட்டாக நம்ம ஒரு கூடையில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அடுத்தது மோட்டிவேஷனல் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலில் மோட்டிவேஷனல் டிப்ஸ் இல்லாத ப்ளாக்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து ஒரு வாசகம் இருக்குங்க. பெக் ஃபார் மனி பட் டோன்ட் பெக் ஃபார் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு வேணால் கையேந்தலாம், ஆனால் ஒரு அன்புக்கும் நட்புக்கும் பாசத்துக்கும் மட்டும் நம்ம கையேந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கிட்டையுமே வந்து காதலியும் அன்பும் நட்பும் வந்து கேட்டு வாங்காதீங்க. அது தானாக வரணும். ஸோ என் கூட பேசு, என் கூட இரு, என் கூட நட்பாருன்னு சொல்லி யார்கிட்ட கேட்காதீங்க. உங்களை பிடிச்சிருந்தா, உங்களை மதித்தா, உங்கள் மேலே அக்கறை இருந்தால் தானாக வருவாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு நட்பும் காதலும் உண்மையானது கிடையாது. ஸோ நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். எப்போ நான் வேணால் எடுத்துக்கலாம் இங்கேருந்து. ஸோ அடுத்தது இந்த பிக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்காக நான் வந்து இது திருப்பி நான் என்னோடய வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் பார்க்கல இல்லையா? ஸோ அதுக்காக அட்டாச் பண்ணுறது ரேவந்தோட ட்ராயிங். கொரோனா ஒரு வைரஸ் வந்து இப்போது அது வேகமாக இந்தியாவில் பரவுது இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்கி இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள். குழந்தை இப்போ இங்கே தான் உட்காந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணுறான், நிறைய ட்ராயிங் பண்ணுறான். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க அவங்களோட பசங்களை வந்து வரைய சொல்லி. ஸோ நிறைய குழந்தை உட்காந்து ட்ரா பண்ணுறப்போ ஸோ நிறைய யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம அது நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருவான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டப்போ நான் எடுத்து வைப்பேன். இந்த கண்ணு பாருங்கள், ரேவந்த் தான் வரைஞ்சான். இந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட் ப்ளாகில் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வரைஞ்சேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம நீட்டாக வந்து அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செகண்ட் டாஸ்க் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து இந்த பிங்க் ட்ரா பார்த்திங்கன்னா இங்கே வச்சுட்டு ரேவந்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஃபன் டைம், ரேவந்த் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குழந்தை கூட ஒரு 4-5 மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணலாம்னா எல்லாமே வீட்டில் இருக்கும். ஸோ அவன் கூட சேர்ந்து நம்ம விளையாடுறப்ப அவனுக்கு அந்த தனியாக இருக்கே அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ ரேவந்த், அவன் தனியாக தான் இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவன் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ குழந்தை கூட சேர்ந்து இந்த கேம், இந்த டேப்லெல்லாம் கொஞ்சம் வந்து சேர்ந்து விளையாடுறப்ப அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு. நம்ம அடுத்த வேலை என்ன பார்க்கலாம். பூஜை பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. நான் வந்து ரேவந்தோட வார்ட்ரோப் க்ளீன் பண்ணணும். ஸோ நிறைய குப்பை பண்ணி வச்சுருக்கேன் அந்த வார்ட்ரோப்பை. குழந்தைங்க தானாக எடுத்து சில வேலை பண்ணுறப்போ கலையை தானே செய்யும். பட் இருந்தாலும் வந்து அது சட்டுன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ரொம்ப கச்சன்னு இருந்தால் நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வார்ட்ரோப். இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் துணி ஏதாவது கிடைக்கலன்னா எல்லாத்தையும் களைச்சிட்டு தேடுவான். இல்லைன்னா எந்த எடுத்து கீழே வைப்பான், அவன் எடுத்து மேலே வைப்பான். ஸோ அதனால் நிறைய கச்சன்னு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக அதாவது வெரைட்டி நம்ம அடுக்கி வைக்கலாம். அதாவது ஜீன்ஸ் தனியாக, பேண்ட் தனியாக, டிஷர்ட் தனியாக, அந்த மாதிரி நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர்கிட்ட வசதி இல்லை அப்படின்னா, இல்லை குழந்தை இல்லை அப்படின்னா, இல்லை வந்து ஏதாவது ஒரு குறை இருந்தால் அதை வந்து குத்தம் சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை நக்கலாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மிருகத்தனமான ஒரு செயல்பாடு இது. ஸோ இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நீங்கள் அதாவது நம்மளுக்கு வந்து இது இல்லையே, நம்மளுக்கு வசதி இல்லையே, குழந்தை இல்லையே, வீடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து விட்டுடுங்க. ஏன் அப்படின்னா லைஃப் அப்படின்றது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி, அதாவது ஒரு வீல் மாதிரி. இன்றைக்கி கீழே இருக்க அந்த சக்கரம் நாளைக்கு மேலே வரும். ஸோ இப்போ நீங்கள் லோ லெவலில் இருந்தாலும் நாளைக்கு வந்து திருப்பி மேலே வந்து ஒரு லெவலுக்கு வருவீங்க, கண்டிப்பாக வருவீங்க. அந்த நம்பிக்கையோடு உங்களோட நாட்களை வந்து நீங்கள் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு ரோட்டில் நடந்து போனால் நாய் குலைக்க தான் செய்யும். ஆனால் நம்ம ஒரு நாய்க்கிட்ட என்ன, நான் எப்படிங்க, நான் அப்படிங்க, நான் இதுங்க, நான் அதுங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? நம்ம பாட்டு நம்ம வழி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ குலைக்கிறனே குலைச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ யாருமே யாருக்குமே நல்லவங்களாக இருக்க முடியாது. அதனால் உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்கள் எப்படி லைஃப்பில் மேலே வரணும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மட்டும் பண்ணுங்கள், அவ்வளோதான்.
இந்த பையனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா துணியெல்லாம் மேலே தூக்கி தூக்கி போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ சரியான வாழை பையன். ஒரு ஹெல்ப் பண்ணடா உட்காந்து அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கெஞ்ச அவன் ஒரு 4 ஜட்டியை மடித்து கொடுத்தான். ஸோ பசங்களை வச்சுட்டு க்ளீனிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக நான் ஃபீல் பண்ணிட்டேன். அதனால் நான் மோஸ்ட்லி ரேவன் ஸ்கூல் போகிறப்போ இந்த மாதிரி க்ளீனிங்லாம் வச்சுப்பேன். பட் இப்போ வந்து ரொம்ப டைம் இருக்குது, நம்மளுக்கு ஃப்ரீயாக நிறைய டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள். நான் கெஞ்ச ஒரு 4 ஜட்டி மடித்து வச்சேன், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு டிஷர்ட் ஃபோல்டிங் மெத்தட் காட்டுறேன், அது பாருங்கள். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட டிஷர்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வார்ட்ரோப்பில் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அதே மாதிரி கலையாது. ஸோ இந்த மெத்தட் பாருங்கள். அதாவது அந்த ஷோல்டர் கிட்டே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக அயன் பண்ண மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபோல்டிங் மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன் தனித்தனியாக. அதாவது டிஷர்ட் தனியாக, ஷார்ட்ஸ் தனியாக, பேண்ட் தனித்தனியாக மடித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நீட்டாக இந்த பீரோவில் அடுக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேவந்தோட ஷெல்ஃபில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது என்கிட்ட. இந்த பாக்ஸில் அவன் ரொம்ப வெளியில் போகிறப்ப யூஸ் பண்ணுற துணிகள், கொஞ்சம் நல்ல துணிகள், கொஞ்சம் காஸ்ட்லியான துணிகள்லாம் இதில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து அவன் அதை எடுக்க மாட்டான். எப்பாச்சும் வெளியில் போகிறப்போ நான் எடுத்து கொடுத்தா போதும், இல்லைன்னா சும்மா துணி கழிச்சிட்டே இருப்பான், நம்மளுக்கு அதை எடுத்து வைக்க முடியாது. அதனால் நான் இந்த பாக்ஸில் அவனோட நல்ல துணியெல்லாம் இதில் வச்சு நான் மேலே வச்சுருவேன். மற்றபடி டெய்லி போட்டுக்கிற துணியெல்லாம் வந்து கீழே அந்த வார்ட்ரோப்பில் நான் வச்சுட்டேன்னா அவன் எடுத்து அவன் யூஸ் பண்ணிப்பான். கடைசி டிப்புங்க, லைஃப்பில் வந்து ஒருத்தங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளால் சிரிக்கணும் தவிர நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடாது. அதே மாதிரி லைஃப்பில் ஒருத்தங்க அழுகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்காக அழணும் தவிர நம்மளால் அழக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே யாருக்குமே நம்மளால் வந்து எந்த கஷ்டமும் வராது. யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்போ ஃபுல்லாக நான் வந்து எல்லாத்தையும் இதில் அடுக்கி வச்சுட்டேன் பாருங்கள், நீட்டாக இருக்கும். இது கலையாது. அதே மாதிரி இதை நம்ம வந்து அந்த பீரோவில் மேலே வச்சுக்கலாம். எனக்கு எட்டுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வேணும் அப்படின்றப்போ அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் இருக்குது பாருங்கள், அந்த ஜிப் ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு அழகான ஆர்கனைசர் இது நான் வந்து தாம்பரம் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன், எங்கேயும் ஆன்லைன்லலாம் வாங்கலை. ஸோ இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு. இது மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம துணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ரொம்ப நீட்டாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அடுத்தது அவனோட ஷெல்ஃபில் ஒன்றொன்னா நம்ம அடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டெய்லி போகிற டிஷர்ட்ஸ்லாம் அடுக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ரேவந்தோட ரேக் மட்டும் தான் க்ளீன் பண்ணுறேன். நாளான்னைக்கு என்னோடய ரேக்கும் அதுக்கு கீழே இருக்கிற வந்து காமன் ரேக்கும் க்ளீன் பண்ணுவேன். ஸோ ஒரே நாள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியாது, எனக்கு பயங்கர டயர்டாகிடுது. வீட்டு வேலை இது எக்ஸ்ட்ரா தான் எனக்கு. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு டயர்ட் இல்லாமல். இந்த குட்டி பசங்க வீட்டில் இருந்து பிடிவாதம், சேட்டை, வால் எல்லாம் ஜாஸ்தியாகிடுச்சு. இவன் என்ன பண்ணுறான் ரேவந்த், விடு ரேவந்த், அம்மா வேலை செய்யணும்ல, விடுமா, விடு, டிஃபன் பண்ண விட்றா. ட்ரெஸ்ஸு விடு ட்ரெஸ் விடு.
டேய் அப்புறம் ஃபோர்ஸாக பண்ணனா அடிப்படும் உனக்கு. ஏந்திரி. அழுக்கு இப்போ காலில் தொடலாமா? தப்பு இல்லை. ஏந்திரி ஏந்திரி. யார் காலையும் தொடக்கூடாது. ஏந்திரி. இந்த மாதிரி அழுக்கு இருக்கு காலில். ஏந்திரி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணு. ஹேண்ட் வாஷ் பண்ணு. சொல்கிற பேச்சு கேட்கலன்னு அடிப்பேன் அப்புறம் ஒன்று பாரு. ஏந்திரி ஏந்திரின்னு சொன்னேன் அம்மா. ஏந்திரி ரொம்ப ஓவர் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். காலைன்னா பின்ற நீ பாம்பு மாதிரி விட்றா. ஐயோ ராமா விட்றா. நைட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரேவந்த்க்கு இட்லி வச்சுட்டேன். கொஞ்சம் மாவு மீந்திருக்கு. இதில் கொஞ்சம் ரவையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆனியன் தோசை போட்டுக்கலாம். அதே மாதிரி காலைல பண்ண டொமேட்டோ பப்பு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா சாம்பார் ஆகிடும். ஸோ ரொம்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அது வரலையும் நம்ம ரேவந்துக்கு ஃபஸ்ட் நான் ஊட்டிடுறேன். ஏன்னா குழந்தைங்க நைட் டைமில் சரியாக சாப்பிட மாட்டாங்க. தூக்க கலக்கமாக இருக்கப்போ சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு 4 வாய் எக்ஸ்ட்ரா ஊட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த வயிறு ஃபுல்லாக இருக்கும். நல்லா தூக்கம் வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ ரேவந்த் நிறைய தூக்கத்தில் இருக்கான் எப்போது, அதனால நானே ஊட்டி விட்டுறேன் அவனுக்கு. ஸோ இப்போ ரேவந்துக்கு ஊட்டி விட்டுட்டு அடுத்தது பெட்டு ஃபுல்லாக விளையாடி அதை ஃபுல்லாகவே கழிச்சு வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.